நம்முடைய பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். ஜெபம் செய்வோம். ஜெப பாடலாக ஜீவ கீதங்கள் புஸ்தகத்திலே 60வது பாடலாக இருக்கிற திருக்கரத்தால் தாங்கி என்னை திருச்சித்தம் போல் நடத்தியலும் என்ற பாடலின் முதல் கவியை மட்டும் நாம் சேர்ந்து பாடுவோம். உம்மை விசுவாசிக்கிற எங்கள் உள்ளத்தினே தங்கியிருந்து அதை உமது அன்பினால் நிரப்பீரும். பற்பல மொழிகள் பேசும் பற்பல நாட்டினரை ஒரே விசுவாசம் உடையவர்களாய் இருக்கும்படி கூட்டிச் சேர்த்திருக்கிற தேவரை உடைய வார்த்தைகளை கொண்டு எங்களை முற்கண்டு பிரதத்தை செய்தனர். உடைய வார்த்தையை சத்தியம் சுவாமி. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பான இறை மக்களே, உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துகின்றேன். அவருடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. இதனாலும் கூட நம்முடைய தியானத்திற்கென்று கொடுக்கப்பட்டிருக்கின்ற திருமறை பகுதி அது மத்தேயு என்பவர் எழுதின நற்செய்தியினுள்
18ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் தொடங்கி 35ஆம் வசனம் வரை அடங்கிய பகுதி. அதை நாம் ஒருமுறை சேர்ந்து வாசித்து அதன் பேரிலே தியானம் செய்வோம். பக்கம் 28, மத்தேயு 18ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் தொடங்கி அந்த அதிகாரத்தின் இறுதி வரை நாம் சேர்ந்து வாசித்து சுருக்கமாய் தியானம் செய்வோம். எப்படி எனில், பரலோக ராஜ்யம் தன் ஊழிய காரணத்தில் கணக்கு பார்க்க வேண்டும் என்றிருந்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாய் இருக்கிறது. அவன் கணக்கு பார்க்க தொடங்கின போது 16,000 தாலந்து கடன்பட்ட ஒருவனை அவனுக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். கடனை தீர்க்க அவனுக்கு நிர்வாகம் இல்லாதபடியால் அவனுடைய ஆண்டவன் அவனையும் அவன் பெண்ஜாதி பிள்ளைகளையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று கடனை தீர்க்கும்படி கட்டளையிட்டான். அப்பொழுது அந்த ஊழியக்காரன் கால விழுந்து வணங்கி, ஆண்டவனே, என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் ஒத்து கொடுத்து தீர்ப்பேன் என்றான். அந்த ஊழியக்காரனுடைய ஆண்டவன் மனதிறங்கி அவனை விடுதலை பண்ணி கடனையும் அவனுக்கு மன்னித்து விட்டார். அப்படி இருக்க அந்த ஊழியக்காரன் புறப்பட்டு போகையில் தன்னிடத்தில் 100 வெள்ளிப்பணம் கடன் பட்டிருந்தவனாகிய தன் உடன் வேலைக்காரரில் ஒருவனை கண்டு அவனை பிடித்து தொண்டையை நெரித்து, நீ பட்ட கடனை எனக்கு கொடுத்து தீர்க்க வேண்டும் என்றான். அப்பொழுது அவனுடைய உடன் வேலைக்காரன் அவன் காலில் விழுந்து, என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உனக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்று அவனை வேண்டிக் கொண்டான். அவனோ சம்மதியாமல் போய் அவன் பட்ட கடனை கொடுத்து தீர்க்கும் அளவும் அவனை காவலில் போடுவித்தான். நடந்ததை அவனுடைய உடன் வேலைக்காரர் கண்டு மிகவும் துக்கப்பட்டு ஆண்டவரிடத்தில் வந்து நடந்ததையெல்லாம் அறிவித்தார்கள். அப்பொழுது ஆண்டவருடைய அவனை அழைப்பித்து, கொள்ளாத ஊழியக்காரனே, நீ என்னை வேண்டிக் கொண்டபடியினால் அந்த கடன் முழுவதையும் உனக்கு மன்னித்து விட்டேன். நான் உனக்கு இறங்கினது போல நீயும் உன் உடன் வேலைக்காரனுக்கு இறங்க வேண்டாமோ என்று சொல்லி அவனுடைய ஆண்டவன் கோபமடைந்து அவன் பட்ட கடனையெல்லாம் தனக்கு கொடுத்து தீர்க்கும் அளவும் வாதிக்கிறவிடத்தில் அவனை ஒப்புக் கொடுத்தான். நீங்களும் அவனவன் தன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமல் போனார், என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார் என்றார் என்பது. கிறிஸ்துவுக்குள் அன்பான இறை மக்களே, இன்றைய அருளுரையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், ஒரே ஒரு வசனத்தை உங்கள் இருதயத்திலே வைத்துவிட்டால் நிச்சயமாக இன்றைய அருளை உங்களுக்கு புரியும். புரிந்தது மட்டுமல்ல, வாழ்நாள் முழுவதும் இது உங்களுக்கும் எனக்கும் ஆசீர்வாதமாய் இருக்கும். அந்த வசனம் என்னவென்று சொன்னால் 35ஆம் வசனம், நீங்களும் அவனவன் தன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமற் போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார் என்றார் என்பதுதான். பிரியமான தேவஜனமே, இன்றைய அருளுரை பகுதி சொல்கின்ற காரியம் என்னவென்று சொன்னால், ஆண்டவருடைய சமூகத்திலே நீங்களும் நானும் அநேக காரியங்களிலே மன்னிப்பை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். முதல்ல தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், நான் எவ்வளவோ தப்பு செய்கிறேன், ஆனா நன்றாக இருக்கிறேன். எதற்கு? ஆண்டவர் என்னை மன்னித்துக் கொண்டிருக்கிறார், எனவே தான் நல்லா இருக்கிறேன். என்னை தண்டிக்க ஆரம்பித்தால் ஒரு நொடியை தாண்டுவது கூட என்னால் முடியாத ஒரு காரியம். அப்படி ஆண்டவருடைய சமூகத்திலே அனுதினமும் நொடி பொழுதிலும் கூட நான் மன்னிப்பை பெற்றுக் கொண்டிருக்கிற நீங்களும் நானும் பிறரை மன்னித்தால் மட்டும்தான் ஆண்டவர் இந்த வாய்ப்பை நமக்கு திரும்ப தருவார். ஒருவேளை நாம் மன்னிக்க மறந்துவிட்டால் ஆண்டவர் எதிர்பாராத நேரத்திலே அவர் நம்மை தண்டிக்கக்கூடியவராய் மாறுவார் என்பதை புரிந்து கொள்ள இந்த அருமையான பகுதி நம்மை அழைக்கிறது.
அதுவும் பரலோக ராஜ்யத்திற்கு செல்ல விரும்புகின்ற நீங்களும் நானும் செய்ய வேண்டிய அடிப்படை காரியங்களில் ஒன்று பிறர் செய்த குற்றத்தை மன்னிக்கின்ற மனமுடையவர்களாய் வாழ வேண்டும். அப்படி வாழ்கின்ற பொழுதுதான் ஆண்டவர் நம்மீது இரக்கம் பாராட்டுவார், நம்முடைய பாவங்களை மன்னிப்பார், பரலோகத்திற்கு நம்மை சொந்தமாக மாற்றுவார், அவரோடு இணைந்து வாழ்ந்து மகிழ்ந்து களி கூற முடியும் என்ற சத்தியத்தை இந்த பகுதி நமக்கு சொல்கிறது. அன்பான இறை மக்களே, கர்த்தருடைய பெரியான இரக்கம்தான் தன்னுடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு ஒப்புக் கொடுக்க உதவி செய்தது என்று பார்க்கிறோம். ரோமர் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்கிறது. ரோமர் 3:23, நாம் எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாய் போனபடியினால்தான் அந்த மகிமையை நாம் மீண்டும் பெற வேண்டும் என்பதற்காக கடவுள் தன்னுடைய ஒரே குமாரனை இந்த உலகத்திற்கு அவர் அனுப்பினார் என்று சொல்கிறது. அதே ரோமர் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்கிறது, பாவத்தின் சம்பளம் மரணம் என்பது. ஒருவன் பாவம் செய்து விட்டால் அவனுக்கு மரணம் என்பது உறுதிதான். ஆனால் தேவ கிருபையானது இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு கொடுக்கப்பட்டதினால் அந்த மரணத்திலிருந்து நாம் பிழைத்து வருகிறோம் என்று, அந்த மரணத்தை விட்டு ஜீவ வழிக்கு நாம் திரும்புகிறோம் என்று அந்த ரோமர் 6:23 நமக்கு எடுத்துரைப்பதை பார்க்கிறோம். இப்படியாக நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நிமித்தமாய் இலவசமாக பாவ மன்னிப்பையும் நித்திய ஜீவனையும் பெற பெற்றுக்கொண்டிருக்கின்ற நீங்களும் நானும் செய்ய வேண்டிய மிக முக்கியமான காரியம் பிறரை மன்னித்து வாழ வேண்டும். பிறர் செய்கின்ற குற்றத்தை நாம் பொறுத்து கொள்ள வேண்டும், பிறருக்காய் நாம் ஜெபிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். ஆகவே இந்த பகுதியை நான் வழக்கம் போல 3 சிறு குறிப்பை கொடுத்து தியானிக்க நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். முதலாவதாக, இரக்கத்தை கெஞ்சி பெற்றவன். இரக்கத்தை கெஞ்சி பெற்றவன். இரண்டாவதாக, இரக்கமற்றவனாய் நடந்து கொண்டவன். இரக்கமற்றவனாய் நடந்து கொண்டவன். மூன்றாவதாக, இரட்டிப்பான தண்டனையை வருவித்துக் கொண்டவன். இரட்டிப்பான தண்டனையை வருவித்துக் கொண்டவன் என்ற 3 குறிப்பை கொடுத்து தியானிக்க நான் உங்களை அன்போடு அழைக்கின்றேன். முதல் குறிப்புக்குள் நாம் வருகின்றோம், இரக்கத்தை கெஞ்சி பெற்றவன் என்று சொல்லி. இன்றைய அருளுரை பகுதியிலே முதல் வசனமாகிய மத்தேயு 18:23 காணுகின்ற பொழுது, பரலோக ராஜ்யம் தன் ஊழியக்காரத்திலே கணக்கு பார்க்க வேண்டியிருந்த ஒரு எஜமானுக்கு ஒப்பாயிருக்கிறது என்று ஆண்டவர் தொடங்குகிறார். ஒரு குறிப்பை கொடுத்து விட்டார். நான் சொல்ல போற செய்தியின் சாரம் என்னவென்று சொன்னால், கடவுள் நம்முடைய கணக்கை பார்க்க அமர்கின்ற நிலையை நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள். அந்த நிலையிலே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்று ஒரு உதாரணத்தை சொல்கிறார். அங்கே ஒரு மனிதன் 16,000 தாலந்து தன்னுடைய எஜமானத்தில் கடன் பெற்றிருக்கிறான் என்று சொல்கிறார். 16,000 தாலந்து என்பது சுமார் இந்த நாட்களிலே 1 கோடி ரூபாய்க்கு மேலான ஒரு தொகையாக இருக்கிறது. அவனால் அந்த கடனை பெற்ற மனிதனால் ஏதோ ஒரு காரணத்தால் திரும்ப செலுத்த முடியவில்லை. அவன் திரும்ப செலுத்த முடியாமல் ஓடி ஒளிந்து கொண்டிருக்கிறான். எஜமான் அவனை பிடித்து வரும்படியாய் கட்டளை கொடுக்கிறான். பிடித்து வந்த அந்த எஜமான் என்ன செய்கிறான்? அவனை மட்டுமல்ல, அவனுடைய மனைவி, பிள்ளைகள், சொத்து எல்லாவற்றையும் அவன் தனதுடைய ஆக்கிக் கொள்ள விரும்புகிறான். அவன் சொல்றான், இந்த கடனை கொடுத்து தீர்க்கும் அளவும் இந்த ஒண்ணு செய்ய மாட்டேலாம் எனக்கு சொந்தம் என்று அவன் தனக்குள்ளாக மாற்றிக்கொள்கிறான். சொன்ன மாத்திரத்திலே இந்த வேலைக்காரன் எஜமான் கால்களில் விழுகிறான். அவன் நெடுஞ்சாங்கடியாக விழுந்து, எஜமானே, என்னை மன்னித்து விடும், என்னை மன்னித்து விடும், கொஞ்சம் என் மீது இரக்கம் பாராட்டும், நான் விரைவாக நான் பட்ட கடனை திரும்ப செலுத்தி விடுகிறேன் என்று கதறி அழுகிறான். கதறி அழுவதை பார்த்த அந்த எஜமான் உடனடியாக செய்கிறான், பாவம் இந்த மனிதன் ஏதோ ஒரு விதத்திலே அவன் தவறை செய்து விட்டான், அவன் இழந்துவிட்ட ஒரு ஆசீர்வாதத்தை நான் மீண்டும் கொடுப்பேன் என்று அவன் கடன் முழுவதையும் மன்னித்து விட்டதாய் பார்க்கிறோம். அப்படி என்று சொன்னால் அந்த எஜமான் எவ்வளவு இரக்கம் நிறைந்தவனாக, அவனை மட்டுமல்ல அவன் மனைவி, பிள்ளைகள் எல்லாவற்றையும் மன்னித்து வீட்டுக்கு அனுப்பிவிடுகின்றான்.
அப்பேற்பட்ட இரக்கம் நிறைந்த ஒரு எஜமானாக அவன் இருக்கின்றான். பிரியமான தேவஜனமே, இப்படி இரக்கம் நிறைந்த அந்த எஜமானிடத்துல ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. நான் செய்தது போல இந்த மனிதனும் செய்ய வேண்டும் என்று அவன் எதிர்பார்த்தவனாக இந்த பெரிய காரியத்தை செய்கின்றான். பிரியமான தேவஜனமே, நம்முடைய வாழ்க்கையில இது போன்றுதான் அநேக நேரங்களிலே நாம் செய்த தவறுகளுக்காக, நாம் பட்ட கடன்களுக்காக, நாம் பட்டுகின்ற வேதனைகளுக்காக ஆண்டவரை நோக்கி கண்ணீரோடு ஜெபிக்கிறோம். அதே வேளையிலே நாம் பிறருக்காக அந்த உதவியை செய்ய முன் வருகிறோமா? இதைதான் ஆண்டவர் இந்த பகுதியிலே அவர் எதிர்பார்க்கிறார். இந்த மனுஷன் அழுத உடனே 1 கோடிக்கு மேலான அந்த காரியத்தை அவன் முழுவதுமாய் மன்னித்தான் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் இந்த மனிதனுக்கு கிடைத்தது என்று பார்க்கின்றோம். யோவான் 8ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்திலே ஆண்டவர் சொல்கிறார், நாம் அனைவரும் பாவத்திற்காக செத்து அதற்கு அடிமையாயிருக்கிறோம் என்று, நாம் பாவம் செய்து செத்து அடிமையாயிருக்கிறோம் என்று ஒரு அருமையான பகுதியை நாம் சொல்கிறோம். அதுபோன்று இந்த மனிதன் ஏதோ ஒரு பாவத்தின் நிமித்தமாக தன்னுடைய உடைமைகள் எல்லாவற்றையும் அவன் இழந்தவனாயிருக்கிறான். ஆனாலும் கூட அந்த எஜமான் அதை பொறுத்துக் கொள்கின்றான். சங்கீதம் 103ஆம் வசனம் சொல்கிறது, ஆண்டவர் நம் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நம் ஒவ்வொருவரையும் மீட்டுக் கொள்கின்றவராய் இருக்கிறார் என்று பார்க்கிறோம். அதுபோன்றுதான் இந்த எஜமான் அவன் செய்த அக்கிரமத்தை அவன் மன்னிக்கின்றவராய் இருக்கிறார். அவனை மீட்டுக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அவன் பட்ட எல்லா கடன்களையும் அவனை அழிக்கிறவராயிருக்கிறார், மறைக்கிறவராயிருக்கிறார். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் சொல்கிறது, கிறிஸ்து நமக்கு மன்னித்தது போல நாமும் பிறருக்கு மன்னிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி, இந்த முதல் இரக்கத்தை கெஞ்சி பெற்ற மனிதனிடத்துல அந்த எஜமான் எதிர்பார்ப்பதும் அதுவாக இருந்தது. இந்த மனிதன் அதிகமான கடனை பெற்றான், அதிகமான கோபத்தை பெற்றான். ஆனாலும் கூட அதுக்கு அளவற்ற இரக்கத்தை பெறுகின்றவனாய் இருக்கின்றான். அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் ஆண்டவருடைய சமூகத்திலே செய்ய வேண்டிய முதல் காரியம், ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் செய்கின்ற ஒவ்வொரு பாவத்திற்காக, நாம் செய்துவிட்ட ஒவ்வொரு தவறுகளுக்காக ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறோம். இந்த மனிதன் செய்த காரியம் அதுதான். கெஞ்சி அழுகிறான், எனக்கு தண்டனை கொடுத்து விட வேண்டாம், என் குடும்பத்தை அழைத்து விட வேண்டாம் என்று சொல்லி அவன் கெஞ்சின பொழுது அந்த எஜமான் மன்னிக்கின்றவராயிருக்கிறார். அதுபோன்றுதான் நம் ஆண்டவரும் கூட நாம் செய்கின்ற ஒவ்வொரு பாவத்தையும் நாம் அறிந்தும் அறியாமலும் அனுதினமும் மன்னித்துக் கொண்டிருக்கிறார். ஆகவே இது நம்முடைய பெருமைக்காய் அல்ல, நம்முடைய காரியத்திற்காய் அல்ல, கடவுளின் இரக்கத்தினாலே இது கிடைக்கப்பெற்றது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது என்பதை முதல் பகுதி சொல்கிறது. இரண்டாவதாய் பார்க்கிறோம், இரக்கமற்றவனாய் நடந்து கொண்டான் என்று சொல்லி, இரக்கமற்றவனாய் நடந்து கொண்டான் என்று சொல்லி. அன்பு நிறைந்தவுடன் விசுவாசிகளே, மன்னிப்பை பெரிய அளவில் பெற்ற இந்த மனிதன் அந்த மன்னிப்பை உடன் வேலைக்காரருக்கு அவன் பிரதிபலிக்க மறந்து விடுகின்றான். எவரும் எதிர்பாராத ஒரு கொடுமையை இந்த மனிதன் செய்கிறான். பல ஆயிரமான தொகைக்கு அவன் மன்னிப்பை பெற்ற அவன் தன்னிடத்தில் வேலை செய்து கொண்டிருந்த அந்த பணியாளர் செய்த சிறிய கடனை அவன் மன்னிக்க மறந்து விடுகின்றான். அவன் இந்த மன்னிப்பை பெற்றுக்கொண்டு வழியிலே செல்கின்ற பொழுது இவனிடத்தில் கடன் பெற்று அந்த மனிதன் எதிரே வருகின்ற பொழுது இவன் செய்த முதல் காரியம் அவன் தொண்டையை நெரிக்கின்றான் என்று திருமறை கூறுகிறது. அப்படி என்று சொன்னால் எவ்வளவு கோபத்தோடு அவன் சென்றிருக்க வேண்டும். இரண்டாவது, அவனுடைய எல்லாவற்றையும், அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் அவன் பிடித்து வைத்துக் கொண்டு அவன் கடனை தீர்க்கும் அளவும் அவனை நான் அடிமைப்படுத்துவேன் என்று தீர்மானித்தவனாய் இருக்கின்றான். எவ்வளவு பெரிய கொடுமையான செயல் பாருங்கள். இந்த செயலானது எதிர்பாராத ஒன்றாக இருக்கிறது, ஒரு எதிர்மறையான ஒன்றாக இருக்கிறது, ஆண்டவருக்கு பொருத்தமில்லாத ஒன்றாக இருக்கிறது, ஆண்டவருடைய கோபத்தை இன்னும் தூண்டுவதாக இருக்கிறது. ஆகவே இந்த காரியமானது அந்த ஊர் முழுவதும் பரவினது. அதை பார்த்து கொண்டிருந்த ஒரு சிலர் முதல் எஜமானத்தில் போய் சொல்கிறார்கள், நீ பல ஆயிரங்களுக்கான பல லட்சங்களுக்கான கடனை மன்னித்து அவனை அனுப்பினீர், ஆனால் அவனோ சில 100 ரூபாய்க்கு தகுதியுடைய ஒரு கடனை மன்னிக்க மறந்து அவனுக்கு அந்த தன் வேலைக்காரனை அவன் தண்டித்து விட்டான் என்ற செய்தியை அந்த எஜமானுக்கு சொன்ன உடனே அந்த இரக்கமற்றவனை நடந்த அந்த மனிதனை குறித்து அந்த முதல் எஜமானன் அவன் மிகுந்த கோபம் அடைகின்றவனாய் இருக்கின்றான்.
ஆகவே அன்பான தேவஜனமே, இந்த பகுதி சொல்கின்ற முக்கியமான காரியம் என்னவென்று சொன்னால், ஆண்டவரிடத்திலே மன்னிப்பை பெறுகின்ற நாம் பிறருக்கு எப்பொழுதும் மன்னிக்கின்ற குணமுடையவர்களாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே இப்படியா சொல்கிறது, நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதிருக்க நாம பிறரை குற்றவாளிகள் என்று தீர்ப்பிடக் கூடாது என்று ஆண்டவர் விரும்புகிறார். இந்த மனுஷனும் கூட முதல்ல ஒரு நல்ல தீர்ப்பை பெறுகிறான், பெரிய ஆசீர்வாதத்தை பெறுகிறான். அந்த ஆசீர்வாதத்தை பெற்ற அவன் கொஞ்சமும் இரக்கம் பாராட்ட மறந்தவனாக இருக்கின்றான். எஜமானத்திலே அதிக கடன் பெற்றவன் அவன் மன்னிப்பு பெற்றாலும் கூட சிறிய கடன் பெற்றவனுக்கு இரக்கம் பாராட்ட மனமில்லாது இருந்ததினால் அவன் பின்னாளிலே பெரிய அவன் அழிவை சந்திக்கின்றவனாய் இருக்கிறான் என்று பார்க்கிறோம். அன்பான தேவஜனமே, இந்த அருமையான காலை வேளையிலே நாம் இந்த இடத்திலே கூடி வந்திருப்பது ஆண்டவருடைய இரக்கமே என்பதை மறந்துவிட வேண்டாம். நாம் செய்கின்ற பாவங்கள் இந்த உலகத்திற்கு மறைக்கப்பட்டிருக்கலாம், நம்முடைய உடன் இருப்பவர்களுக்கு மறைக்கப்பட்டிருக்கலாம், ஆனால் தேவாதி தேவனுக்கு எல்லாம் தெரியும். எனவே நாம் பிறரை மன்னிக்கின்ற குணம் படைத்தவர்களாக மாற மாற கர்த்தருடைய ஆசீர்வாதம் அதிகமாய் கிடைக்கும் என்று பார்க்கின்றோம். கடைசியாய் பார்க்கின்றோம், இரட்டிப்பான தண்டனையை வருவித்துக் கொண்டவன் என்று பார்க்கிறோம். இரட்டிப்பான தண்டனையை வருவித்துக் கொண்டவன் என்று இந்த பகுதி தலைப்பை நான் கொடுத்திருந்தேன். அன்பான இறை மக்களே, தன்னுடைய எஜமானத்திலே தான் கடன் முழுவதையும் தள்ளுபடியை பெற்றுக்கொண்ட அந்த மனிதன் மகிழ்ச்சியோடு வீட்டிற்கு சென்றிருக்கலாம், எதிரே வந்தவனுக்கு மன்னிப்பை கொடுத்திருக்கலாம், அது ஒரு பெரிய காரியம் அல்ல. ஆனால் சிறிய கடன் பெற்றவனை அவன் கொடுமையாய் அவன் தண்டிக்க முற்பட்ட பொழுது அந்த முதல் மனிதன் எஜமான் என்ன செய்கிறான், மீண்டும் அவனை அழைத்து மிகவும் ஆத்திரம் அடைகிறான். நான் உனக்கு பெரிய கடனை மன்னித்தேனே, ஒரு சிறிய கடனை மன்னிப்பதற்கு உனக்கு மனம் இல்லையா என்று சொல்லி அவன் முன்னிலும் அதிகமான தண்டனையை இந்த மனிதனுக்கு தருகிறான். அவன் என்ன செய்கிறான், மீண்டுமாக அவனுடைய பிள்ளைகள், மனைவி எல்லாவற்றையும் அவன் சிறைக்கு அனுப்பி அவன் தண்டிக்கிறவனுடைய கரங்களிலே கொடுக்கிறான். முதலாவது சொன்னான், தண்டிப்பேன் என்று மட்டும்தான் சொன்னான். இப்பொழுது தண்டிக்கிறவருடைய கரங்களில் கொடுக்க அப்படின்னு சொன்னான். அனுதினமும் இந்த மனிதர்களை சித்திரவதை செய்து கொண்டே இருங்கள், எதுவரை அவர் கடனை தீர்க்கின்ற வரை இந்த குடும்பத்தை நீங்கள் சித்திரவதை செய்யுங்கள் என்று அவன் அனுப்புவதை பார்க்கின்றோம். பிரியமான தேவஜனமே, அப்படி என்று சொன்னார், இந்த மனிதன் தனக்கு இலவசமாய் கிடைத்த ஆசீர்வாதத்தை இழந்து விட்டவனாய் இருக்கின்றான். இலவசமாய் கிடைத்த மன்னிப்பை மறந்தபடினாலே தண்டனையை தானாக வருவித்துக் கொண்டவனாய் இருக்கின்றான். லூக்கா 6ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் சொல்கிறது, நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினாலே உங்களுக்கும் அளக்கப்படும் என்று சொல்லி. அன்பான தேவஜனமே, ஆண்டவர் சொல்லிய விரும்புகிற காரியம் அதுதான். நீங்க எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் நமக்கு அளக்கப்படும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒருவேளை இந்த மனிதன் அந்த சிறிய கடன்பட்டவனை மன்னித்திருப்பார் என்று சொன்னார், முதல் எஜமான் நிச்சயமாய் மீண்டும் இவனை அழைத்து இவனுக்கு வேண்டிய உதவியை செய்திருப்பான், அவன் செழித்தோங்கு வளர உதவி செய்திருப்பான் என்பதிலே ஐயமில்லை. ஆனாலும் கூட இவன் மன்னிக்க மறந்ததினால் அவனை அழைத்து மீண்டும் தண்டிப்பதை பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, மத்தேயு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்கிறது, இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். நாம எவ்வளவு தூரம் இரக்கம் உடையவர்கள் இந்த உலகத்தில் வாடுகிறோமோ அவ்வளவுக்கு அதிகமாக மனிதர்களால் மட்டுமல்ல தெய்வத்தால் நாம் இரக்கம் உள்ளவராய் மாற்றப்படுவோம். கடவுளுடைய இரக்கம் நம் மீது நிறைந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கும். அந்த இரக்கம் நம்முடைய நோய்களை தீர்க்கும், அந்த இரக்கம் நம்முடைய கடன்களை நீக்கும், அந்த இரக்கம் நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கக்கூடியதாக இருக்கும் என்று ஆண்டவர் சொல்கிறார். அன்பானவரே, நாம் மற்றவர்கள் மீது எவ்வளவு இரக்கம் காண்பிக்கிறோமோ அவ்வளவு அதிகமாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கக்கூடியவராய் இருக்கிறார். நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்கிறது, ஏழைக்கு இறங்கிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார் என்று சொல்லி. நாம ஏழைகளுக்கு இரக்கம் பாராட்ட பாராட்ட
கர்த்தர் நமக்கு அதிகமான ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடியவராய் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்கிறது, இவ்வுலகத்திலே எவ்வளவு நாம் ஆசி உடையவர்களாய் இருந்தாலும் நம்முடைய சகோதரருக்கு இரக்கம் செய்யவில்லை என்று சொன்னால் இந்த செல்வம் இருந்து பயன் என்ன என்று அங்கு 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்கிறது. ஏசாயா 58:6-7 சொல்கிறது, பசி உள்ளவனுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறதிலும் பசி உள்ளவனுக்கு ஆகாரத்தை கொடுப்பதிலும் வஸ்திரம் இல்லாதவர்களுக்கு அவனை நான் பார்த்தா வஸ்திரம் கொடுப்பதுதான் உண்மையான உபவாசம் என்று சொல்லப்படுகிறது. அதை விட பெரிய உபவாசம் வேற உலகத்துல வேண்டாம். நம்ம பசி உள்ளவனுக்கு ஆகாரத்தை கொடுப்பதும் நம்ம உடை இல்லாதவனுக்கு உடையை கொடுப்பதும் எதற்கு ஒப்பிடப்படுகிறது என்று சொன்னால் நாம பல நாட்கள் உபவாசம் இருப்பதற்கு சமம் என்று அங்கு எசாயா தீர்க்கதரிசியில சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்று சொன்னால் நாம் இரக்கம் செய்வது எவ்வளவு முக்கியமான காரியம் என்று பாருங்கள். நாட்களிலே கர்த்தர் நமக்கு அநேக செல்வங்களை கொடுத்திருக்கிறார். நம்முடைய குடும்ப உறவை வைத்துக் கொள்வோம். எத்தனை பேர் நம்ம குடும்பத்தில் இருக்கின்ற சகோதர சகோதரிகளுக்கு உதவி செய்கின்றவர்களாய் இருக்கிறோம். நம்முடைய உறவின் மக்கள் எத்தனை பேர் நடுவீதியிலே இன்று உலா வந்து கொண்டிருக்கிறார்கள். நாம சிறு உதவி செய்திருந்தால் நிச்சயமாய் அவர்கள் பிழைத்திருப்பார்கள். எத்தனை பேர் செய்திருக்கோம். அது மட்டுமல்ல, நம்முடைய உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் செய்த குற்றத்தை எத்தனை பேர் மன்னித்திருக்கிறோம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, மத்தேயு 6:12 அருமையாக ஒரு சொல்லப்பட்டிருக்கு, என் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். டெய்லி ஜெபம் பண்றோம். ஒவ்வொரு ஆறுதல் சொல்லிடுறோம், ஆண்டவரே எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவ கடன்களை எங்களுக்கு மன்னியும். அப்படின்னா நம்ம மறுமுறையில் ஆண்டவர் சொல்றோம், நான் என் கடனாளிகளுக்கு மன்னிக்காவிட்டால் ஆண்டவரே எங்க பாவத்தை மன்னியாதுங்க என்று சொல்லி மறைமுகமாக ஒப்பந்தம் போடுறோம். மறந்துவிட வேண்டாம். எனவே நம்முடைய வாழ்க்கையில பிறரை மன்னிக்கின்ற மக்களாய் மாற வேண்டும். கலாத்தியர் 6:2 சொல்கிறது, ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியாக கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். அதுதான் மிக மிக முக்கியம். நாம் ஒருவருடைய ஒரு பாரத்தை சுமந்து கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அருமையான காலை வேளையிலே அன்பான தேவ பிள்ளைகளே, நாம செய்ய வேண்டிய காரியம், அநேக இடத்தில் நாம் இரக்கத்தை எதிர்பார்க்கிறோம். இந்த திருச்சபையில எனக்கு நிறைய பேர் இறங்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். என் குடும்பத்தில் உள்ள எல்லாரும் என் மீது இரக்கம் பாராட்ட வேண்டும் என்று விரும்புகிறோம். ஆனால் அந்த இரக்கத்தை பெற்றுக்கொண்ட நாம் பிறருக்கு இரக்கம் பாராட்டுகிறோமா? சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். இந்த அருமையான காலை வேளையிலே 2 காரியத்தை மனதில் வைத்து கடந்து செல்வோம். நாம எவ்வளவு தூரம் ஆண்டவரிடத்தில் இரக்கத்தை எதிர்பார்க்கிறோமோ அவ்வளவு தூரம் பிறருக்கு இரக்கம் செய்கிறோம் இருக்க வேண்டும். அதுதான் ஆண்டவனிடத்தில் எதிர்பார்ப்பது. அப்படி நாம் இந்த இரக்கத்தை எதிர்பார்த்து நாம் பிறருக்கு இரக்கம் செய்கின்ற பொழுது நாம் இன்மையில் மட்டுமல்ல பரலோகத்திலும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெறுவோம். இந்த திருமறை சொல்கின்ற சத்தியம் அதுவாய் இருக்கிறது. ஆகவே கடவுள் நமக்கு எத்தனையோ விதங்களிலே இரக்கத்தை பாராட்டி இருக்கிறார். நம் நோய்களை குணமாக்கி இருக்கிறார். நம் பாவத்தை மன்னித்திருக்கிறார். நம் மீது மிகுந்த அன்பு கூறுகிறார். எனவே நீங்களும் நானும் அந்த அன்பை பெற்றுக்கொண்டு நம் உடன் சகோதர சகோதரிகளுக்கு, குறிப்பாக நம்மோடு ரத்தத்தின் ரத்தமாக இருக்கின்ற குடும்பத்தின் பிள்ளைகளுக்கு நம்முடைய இரக்கத்தையும் அன்பையும் முதலில் செலுத்துவோம். இரண்டாவதாக நம்முடைய திருச்சபையில் இருக்கின்ற உறவின் மக்களுக்கு நாம் அந்த அன்பை செலுத்துவோம். திருச்சபைக்கு புறம்பே இருக்கின்ற அநேகருக்கு இந்த அன்பை பகிர்ந்து கொடுப்போம். அப்பொழுது கர்த்தர் நம்மையும் நம் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். அந்த ஆசீர்வாதத்தை பெற்று வாழ ஆண்டவர் துணை செய்வாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே நாங்கள் இரக்கத்தை நாடி அனுதினமும் அழுது அழுது பெற்றுக் கொள்கிறோம். எங்கள் மீது நீர் பாராட்டுகின்ற அன்பும் இரக்கமும் அளவிட முடியாத ஒன்று. வானத்திற்கும் பூமிக்கும் மேலான இரக்கத்தை எங்களுக்கு தருகிறீர். கிழக்கிற்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமா எங்கள் பாவங்களை நீர் விலக்கி போடுகிறீர். எவ்வளவு பெரிய நன்மைகளை பெற்றுக் கொள்கிற நாங்கள்
எங்கள் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளை மன்னிக்கின்றோமா? எங்கள் திருச்சபை குடும்பத்தில் இணைந்து இருக்கின்ற பிறரை மன்னிக்கின்றோமா? சமுதாய வாழ்க்கையில இணைந்து வாழ்கின்ற எங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கு நாங்கள் மன்னிப்பை அளிக்கின்ற பிள்ளைகளாய் இருக்கிறோமா? சிந்தித்து பார்க்க இந்த காலையிலே ஒரு தருணத்தை கொடுத்தீர். ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, இரக்கத்தை பெற்றுக்கொண்ட அந்த முதல் மனிதன் தன்னிடத்திலே குறைவான இரக்கத்தை எதிர்பார்த்த மனிதனை மன்னியாமல் அவன் தொண்டையை நெரித்த பொழுது அவன் பெற்றுக்கொண்ட அந்த இரக்கத்தை அவன் இழக்க நேர்ந்தது. அது மட்டுமல்ல, கொடுமையான தண்டனையை தானும் தன் குடும்பமும் அனுபவிக்க வேண்டிய நிலைக்கு தள்ளும்படியான சூழல் வந்தது. ஒருவேளை நாங்களும் பிறரை மன்னிக்காவிட்டால், ஆண்டவரை நீர் எங்களை எப்படி மன்னிப்பீர்? அந்த உணர்வோடு நாங்கள் கடந்து செல்கின்றோம். பிறரை மன்னித்து நாங்கள் இன்னும் பெரிதான மன்னிப்பை இடத்தில் பெற்றுக்கொள்ள பெறுகிறார். அந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். துதி கன மகிமை நாமம் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தை கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.